துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள். இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் தாய் திரு அவையானது திருத்தூதர்களான பேதுரு மற்றும் பவுல் பேராலயங்களின் நேர்ந்தெளிப்பு நினைவு விழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. ரோம் நகரில் உள்ள 4 பேராலயங்களிலே இந்த 2 பேராலயங்களும் மிகவும் மகத்துவமும் மாண்பும் நிறைந்தவையாக காணப்படுகின்றன. ஒவ்வொரு ஆலயங்களும் இறைவனோடு மனிதன் உறவாடுகிற இடங்களாக இருக்கின்றன. இறைவனின் அபரிவிதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்றது. அந்த ஆலயங்களோடு இணைக்கப்பட்டிருக்கிற எல்லா ஆலயங்களுமே இறைவனினுடைய உடனிருப்பை நமக்கு எடுத்துரைக்கின்றன. ஆனால் ஆலயங்களின் மீதான நம்முடைய பார்வை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் அடிக்கடி சோதித்து நம்மையே சுய ஆய்வுக்குட்படுத்துவது மிகவும் சிறந்த ஒன்று. நம்முடைய அன்றாட வாழ்விலே பல நிலைகளிலே நாம் ஆலயத்திற்கு வருகின்றோம். நம்முடைய வாழ்வின் மகிழ்ச்சியான தருணங்களிலே, நம் வாழ்விலே சில முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு முன்பாக, நம்முடைய வாழ்வின் கண்ணீரின் நேரங்களிலே, சோதனையின் நேரங்களிலே, என்று நோயுற்றிருக்கிற போது என்று பல நிலைகளிலே நாம் ஆலயங்களை நாடி வருகின்றோம். எல்லா நேரங்களிலும் நாம் ஆலயங்களை நாடி வருகிற பொழுது இயேசு நமக்கு சொல்லுகிற ஒரே வார்த்தை இதுதான்: துணிவோடு இருங்கள், அஞ்சாதீர்கள், நான் உங்களோடு இருக்கிறேன். யோவான் நற்செய்தியிலே முதல் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறதை போல, வார்த்தையான இறைவன் மனித இனத்தின் மீது கொண்டிருந்த அளவற்ற அன்பினால் நம்மோடு குடிகொள்ள இம்மானுவேலனாய் உறைவிடம் கொண்டிருக்கிற கூடிய இடம்தான் ஆலயங்களாக இருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு முறை நான் ஆலயத்திற்குள்ளாக கடந்து வருகிற பொழுது துணிவோடு ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்பதை நான் உணர்ந்திருக்கிறேனா என்று நம்மையே நாம் முதலிலே அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அடுத்தபடியாக ஆலயத்திற்குள்ளாக வருகிற பொழுது நம்முடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று இயேசு இன்று நமக்கு ஒரு சிறந்த முன் உதாரணத்தை காட்டுகிறார். 5000 பேருக்கு உணவளித்த பின்பாக அவர்கள் அனைவரையும் அவர் கடலினுடைய அடுத்த புறத்திற்கு அனுப்பிவிட்டு அவர் தனிமையிலே ஜெபிக்கக்கூடிய ஒரு இடத்திலே இருக்கிறார். ஒவ்வொரு முறை நம் ஆலயத்திற்கு வருகிற பொழுதும் இறைவனோடு தனிப்பட்ட விதத்திலே ஜெபிக்கிற மனநிலை கொண்ட மக்களாக நாம் வாழ வேண்டும். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மிக அழகாக குறிப்பிடுவது போல, கிறிஸ்துவ வாழ்வு என்பது ரோஜா மலர்களால் மட்டும் அலங்கரிக்கப்பட்ட ஒரு பாதை அல்ல. மாறாக அந்த வாழ்விலே ரோஜா மலர்களும் உண்டு, முட்களும் உண்டு. கிறிஸ்தவ வாழ்விலே மகிழ்ச்சியும் உண்டு, துன்பங்களும் உண்டு. எல்லா நிலைகளிலுமே நாம் அதனை கடந்து வர நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்வினுடைய சோதனை நேரங்களிலும் மகிழ்ச்சியான நேரங்களிலும் நாம் ஆலயத்திற்கு வருகிற பொழுது இறைவனோடு உறவாடக்கூடியவர்களாய் வாழ அழைக்கப்படுகிறோம். இறைவனோடு நாம் உறவாடுகிற பொழுது அவர் நம்மை எப்படி வழிநடத்த வேண்டும், நாம் எவ்வாறு அவருடைய வழியில் நடக்க வேண்டும் என்கிற ஒரு உயரிய சிந்தனையையும் ஒரு உயர்ந்த வழியையும் அவர் நமக்கு காண்பிப்பார். நம்முடைய வாழ்வு அன்னை தெரேசால் மிக அழகாக குறிப்பிட்டதை போல, நம்முடைய ஜபங்கள் எல்லாம் எனக்கு இவை வேண்டும் அவை வேண்டும் என்று கேட்பது ஜபங்கள் அல்ல. மாறாக, இறைவா, என்னையே நான் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன், நீர் உமக்கேற்றவையாக என்னை மாற்றும் என்கிற மனநிலை கொண்டவர்களாய் ஒவ்வொரு நாளும் ஆலயத்திற்குள்ளாக வருகிற பொழுது இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களாக, இறைவனுடைய வாழ்வின் எல்லா நிலைகளிலும் உடன் இருப்பவராக இருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாக வாழ வரம் வேண்டி ஜெபிப்போம். ஆமேன்.